லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து 2 பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. சோளத்துலேயும் பாசிப்பருப்புலையும் ரொம்ப இரும்பு சத்து புரதச்சத்துலாம் ஜாஸ்தி இருக்குதுங்க. அதனால் இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்யலாம். சோளம் வந்து 1 கப் எடுத்துக்கலாங்க. பச்சை பயிறு அதுவும் வந்து நம்ம 1 கப்பால் அளந்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரே மாதிரி டிஃபன் செய்யாத இது மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கலாங்க. பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்கள். இந்த சோளத்தை இதெல்லாம் வந்து நல்லா வந்து 2-3 முறை கழுவி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. குறைஞ்சி வந்து ஒரு 5 ஹவர் 4 ஹவர் ஊறினா கூட போதுங்க. நம்ம 4 ஹவர் ஊறினோடனே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஊறிடுச்சு. நம்மளுக்கு வந்து சோளம் ஊறுறதுக்கு தாங்க லேட் ஆகும். மற்ற பொருள்லாம் சீக்கிரம் ஊறிடுங்க. 1 ஹவர் 2 ஹவர்லேயே ஊறிடும். நம்மளுக்கு வந்து சோளம் வந்து லேட் ஆகுங்க ஊறுறதுக்கு. நீங்கள் அப்படி சோளம் ஊறலைன்னா 5 ஹவர் 6 ஹவர் கூட ஊற வச்சுக்கோங்க, பரவாயில்ல. பாருங்கள், இந்த தண்ணிலாம் வெடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டோம். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டோன்னே இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போது நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ வந்து இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாங்க. நம்ம மிக்ஸி அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கலக்கலாங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி அரிசியில் தோசை சுடுறதோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குங்க. சோளம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சோளம் பச்சை பயிரெலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. கலக்கிட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஊற்றி நல்லா கலக்கலாங்க. உப்பு எல்லாம் போட்டுக்கிறோம். அதனால் தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம தோசை தவா வச்சுட்டு இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. மெலிசாக வருங்க தோசை. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம புளிக்க வைக்க தேவையில்லைங்க. நம்ம அப்படியே ஊற்றலாம். தோசை மெலிசாக நல்லா வருங்க. தோசை டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம டக்குன்னு மிக்சியில் அரைச்சிட்டு உடனே ஊற்றி கொடுக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்து சோளம் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அதே போல் பச்சை பயிரும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. நம்மளுக்கு வந்து சுகரு பிபி அளவெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வருங்க. ஒரே மாதிரி நம்ம தோசை சுடாத அரிசியில் இந்த மாதிரி வந்து பயிர் வகைங்களை வந்து பச்சை பயிர் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து புரோட்டீன் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வருங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து புரதச்சத்து நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்குதுங்க. கால்சியம் பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த பச்சை பயிர்லேயும் சோளத்துலேயும் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. அது குருமா வச்சுருக்கேன். நீங்கள் சட்னி சாம்பார் எதோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்தது வந்து கம்பு பச்சை பயிரை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வந்து 1 கப் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். பச்சை பயிருங்க, அதுவும் 1 கப் எடுத்துக்கலாங்க. கம்புலேயும்
பச்சை பயிர்லேயும் நமக்கு வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி இதில் செய்யலாம், 2 பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா வந்து இது 2-3 டைம் கழுவி எடுத்துன்னு வந்துடலாங்க. ஒரு கப்பு தாங்க நான் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு கப்பு தாங்க போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா கூட்டி குறைச்சிக்கோங்க. ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், 2-3 டைம் வந்து நல்லா கழுவிட்டு நான் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 5 ஹவர் ஊறினாலும் பரவாயில்லைங்க, இல்லைனா 8 ஹவர் கூட ஊற வச்சுக்கலாங்க. நம்ம வந்து காலையில் செய்ய போகிறோன்னா நைட்டே ஊற வச்சிடலாங்க, காலையில் அரைச்சிக்கலாங்க. இது ஒரு 5 ஹவர் ஊறட்டோங்க. அப்புறமா வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், 8 ஹவர் நல்லா ஊறிச்சுங்க. கம்பும் பச்சை பயிரும் நல்லா ஊறிச்சுங்க. இப்போ வந்து இந்த தண்ணி வெடிகட்டிட்டு இந்த கம்பையும் பச்சை பயிரையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு மிக்ஸியில் போட்டுக்கலாங்க. தண்ணிலாம் வெடிகட்டிட்டு மிக்ஸியில் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேங்க. கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேங்க. இப்போ வந்து இஞ்சி போட்டுக்கலாங்க. நம்ம இஞ்சி வந்து இதுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 3/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். 2த்துக்கு தேவையான அளவு நான் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இவ்வளோ நைஸாக அரைச்சா போதுங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதுவும் அரைச்சின்னு வந்துடலாங்க. நம்ம பாருங்கள், நம்ம பவுலில் ஊற்றிடலாம். 2வது பேட்சும் அரைச்சின்னு வந்தாச்சுங்க. மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அலம்பி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம தோசை சுட்டு எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா கலக்கிடலாம். பாருங்கள், நம்ம நல்லா கலக்கிடலாம். இது ஊரெல்லாம் வைக்க தேவையில்லைங்க, அப்படியே வந்து நம்ம தோசை சுட்டு எடுக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க. கம்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப எனர்ஜிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம தண்ணி தேவைப்படுதுங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நான் ஊற்றிக்கிறேங்க. எல்லாம் நம்ம போட்டுக்கிறோங்க. காரம், உப்பு, சீரகம் எல்லாம் போட்டுக்கிறோம். இஞ்சிலாம் கூட போட்டுக்கிறோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரே மாதிரி நம்ம தோசை சுடுறதோட நம்ம வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தோம்னா நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு அரைச்சிட்டு இந்த திக்னஸ் இருந்தால் போதுங்க. பாருங்கள், இவ்வளோ நம்ம வந்து தோசை சுடுறதுக்கு இந்த இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதுங்க. நம்ம அரைச்சிட்ட உடனே நம்ம செய்யலாங்க. உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இருக்கோங்க. ஆனால் நம்ம வந்து ஆப்ப சோடாவோ இது சேர்க்க தேவையில்லைங்க. ஏன்னா அப்படியே நம்ம நல்லா வருங்க. ஆனால் புளிக்கவும் வைக்க தேவையில்லைங்க. நம்ம இப்போது தோசை ஊற்றலாங்க. எப்படி நார்மலாக தோசை ஊற்றுறோமோ அதே போல் ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ மெலிசானாலும் கூட நம்ம ஊற்றிக்கலாங்க. நல்லா வருங்க மெலிசா. நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நெய் கூட ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிருக்குறோங்க. வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பச்சைப்பயிரில் வந்து நார் சத்து வந்து நம்மளுக்கு இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம பச்சைப்பயிர் வந்து நிறைய சேர்த்துக்கணுங்க. அதே போல் கம்பில் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து எலும்புக்கு தேவையான சக்திங்கள்லாம் இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம கம்பும் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய சேர்த்துக்கணுங்க. நீங்கள் வந்து ஒரே மாதிரி தோசை சுடாத, வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தோசை. நம்ம வந்து காலையிலும் பசங்களுக்கு கொடுக்கலாங்க. காலையில் டிஃபனுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ஏன்னா இது வந்து புளிக்க தேவையில்லைங்க. நைட் நம்ம ஊற வச்சுட்டு காலையில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம உடனே தோசை ஊற்றி கொடுக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், தோசை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம வந்து எடுத்துடலாங்க தோசையை. சுட்டு எடுத்துட்டேங்க நான். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க தோசை. கம்பு பச்சை பயிர் வச்சு நம்ம தோசை சுட்டோங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு வந்து புளிக்குழம்பு, தக்காளி சட்னி எது இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வந்து கம்புலேயும்
வந்து பச்சை பயிர்லையும் நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறையங்க, நார்ச்சத்து நிறைய இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி தோசை வாரத்தில் ஒரு 3 நாளோ 2 நாளோ செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க. ஒரே மாதிரி தோசை செய்கிறதோட இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த தோசை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.